ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ளூ ஸ்டார் ஸ்ப்ளிட் ஏசி. இது வந்து ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு மாதிரி கருகிற ஸ்மெல் வருதுன்னு சொல்லி இந்த போர்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இது நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடில் உள்ள ட்ராக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிருக்கு. ரிலேயில் உள்ள ட்ராக்கை பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். அதில் ஃபுல்லாகவே கட் ஆகி இந்த இடம் ஓட்டை ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரிலே வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ரிலே ஓப்பன் பண்ணி தனியாக எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து 12 வோல்ட்டு டிசி ரிலே தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பின் ரிலே இது. இதில் வந்து 12 வோல்ட்டு கொடுத்தோன்னு சொன்னால் இங்கே உள்ள ஏசி கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூவ் ஆகி உங்களுக்கு அவுட்புட் போகும். இந்த 12 வோல்ட்டு டிசி கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ரிலேவை எடுத்துடலாம். ரிலேயில் எதுவும் சவுண்டில் எதுவும் வரலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு எஸ்எம்பிஎஸ் மாடியூல் வந்து நான் அதில் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். போர்டு ஆன் பண்ணி ரிலே ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். மல்டிமீட்டரில் வந்து பஸர் மோடில் வச்சுட்டு ஸோ ரிலே வந்து நல்லா தான் இருக்குது. பிசிபி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆன் ஆகுது, ஒர்க் ஆகுது. அவுட்புட் மட்டும்தான் வரல. ஏன்னா இதுதான் அந்த அவுட்புட்டுக்குள்ள லோடு வயரிங்கு. ஸோ அவுட்டோரில் வந்து ஏதோ லோடு அதிகமாகி தான் உங்களுக்கு இந்த ட்ராக் ஃபுல்லாகவே எரிஞ்சிருக்கு. இந்த ட்ராக் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா அவுட்டோரை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ண சொல்லணும். ஸோ இப்போ திரும்ப ரிலே வந்து இதில் வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த பின்னையும் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக திரும்ப கட் பண்ணிவிட்டு புது பின் அடித்து தான் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆயிடுச்சு. ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.